கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கௌதம் மேனன் படத்துல சந்தானம் என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறம் சிம்பு நடிப்புல அச்சம் என்பது மடமையடா, தனுஷ் நடிப்புல என்னை நோக்கி பாயம் தோட்டா ஆகிய படங்களை இயக்கிட்டு இருக்காரு கௌதம் மேனன். இதுல சிம்பு நடிச்சிட்டு வந்த அச்சம் என்பது மடமையடா படத்துல இன்னும் ஒரு பாடல் மட்டுமே பேலன்ஸ் இருக்கா. சிம்பு கௌதம் மேனனுக்கு இடையே ஏற்பட்ட சம்பள பிரச்சனையால மேற்கொண்டு அந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்காம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிம்பு. அதே மாதிரி கௌதம் மேனனும் சிம்பு கால் ஷீட் தராதது பத்தி கவலைப்படாம தனுஷ் நடிக்கும் என்னை நோக்கி பாயம் தோட்டா படத்துல கவனத்தை திருப்பியிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு முதல் கட்டமா நடந்து முடிந்த நிலையில இப்போ வெற்றிமாறனோட வட சென்னையில நடிச்சிட்டு இருக்காரு தனுஷ். மேலும் தனுஷ் படத்தை அடுத்து சந்தானம் நடிக்கும் ஒரு படத்தை கௌதம் மேனன் இயக்க இருக்கிறதா இப்போ கோலிவுட்ல ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. நெல்லுக்கு துட்டு படத்தை அடுத்து சர்வர் சுந்தரத்தை முடிச்ச சந்தானம் செல்வராகவன் இயக்கும் படத்துல அடுத்து நடிக்கிறாரு. அந்த படத்தை முடிச்சதும் கௌதம் மேனன் இயக்கும் படத்துல நடிக்கிறாராம். கௌதம் மேனன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கதைக்கு சந்தானம் தான் பொருத்தமா இருப்பாருன்னு பலரும் சொன்னதை அடுத்து சந்தானத்தை தன்னுடைய புதிய படத்துல நடிக்க வைக்கும் முடிவுல இருக்காரு கௌதம்.